இந்த 3 விஷயங்களுக்காக தான் மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் முக்கியமாக ஒரு 3 விஷயங்களுக்காக தான் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒன்று, பெயர். இந்த உலகத்தில் எனக்கு என்று ஒரு நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கணும் என்பதாக ஆசைப்படுகிறோம். 2, துணி. நான் உடுத்துவதற்காக விலை உயர்ந்த அழகான ஆடைகள் வேணும் என்று உழைக்கிறோம். 3, வீடு. நான் வாழ்வதற்கு சொகுசான மிக பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த 3க்காகவும் தான் நம்முடைய பகல், இரவு, இளமை என அனைத்தையுமே நாம் செலவு செய்கிறோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நாம் நிதானமாக சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிய இந்த 3மே எப்படி மாறப்போகிறது என்று என்றாவது நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? நாம் ஆசையாக சம்பாதித்த அந்த பெயர் மரணத்திற்கு பிறகு மையத், ஜனாசா அப்படி என்று தான் மக்கள் அழைப்பார்கள். அப்துல்லா எங்கே, அப்துல் ரஹ்மான் எங்கே என்று யாரும் பெயர் சொல்லி கூப்பிட மாட்டார்கள். அந்த நேரத்தில் மையத் எப்போது எடுக்கப் போகிறீர்கள், ஜனாசா எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக தான் மக்கள் கேட்பார்கள். நாம் பார்த்து விலை கொடுத்து வாங்கிய அந்த துணிமணிகள் மரணத்திற்கு பின் பாக்கெட் இல்லாத கஃன் துணியாக மாறிவிடுகிறது. நாம் பல லட்சங்கள், கோடிகள் செலவு செய்து கட்டிய அந்த ஆடம்பர வீடுகள் மரணத்திற்கு பின் இருண்ட வீடாக, கபருடைய வீடாக மாறிவிடுகிறது. இதுதான் மனித வாழ்வின் நிரந்தரமான உண்மை. பெயர், துணி, வீடு, இதற்காக நியாயமான முறையில் உழையுங்கள், தவறில்லை. ஆனால் இதுவே நிரந்தரம் என்று அகம்பாவம் கொண்டு நம்முடைய உண்மையான வீடான மறுமை ஆகிராவை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் ஈமானுடைய அழகான முடிவை தந்தருள்வானாக. ஆமீன்.